நம்பிக்கை, நாணயம், நேர்மை 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீவிசாலம் சிட்பண்ட் லிமிடெட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேவயானி அவர்களை விட தேவயானி நம்மளை கல்யாணம் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அப்படி இப்போ மார்க்கெட் இல்லாத, ஒரு காசுக்கும் வழி இல்லாத ஒரு சின்ன டைரக்டராக ஆகிட்டு அப்படிதான். கல்யாணம் பண்ணா அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். திடீர்னு கல்யாணம் அப்புறம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அந்த ஒரு ஒய்ஃபோட ஒரு புதிய ஒரு ஸ்டேஜ். அவர் காதல் சொன்னா நான் ஏத்துக்கலையே. முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன். ஐயோ அதெல்லாம் சான்ஸே இல்லை. கன்வின்ஸ் பண்ண பார்த்தேன். தப்பா சொல்லுது. காதல் வந்து சார், பெண் விரும்பாம ஒன்று நடக்காது. அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறனால தான் நம்ம சொல்கிறோம். இல்லை நம்ம போய் சொல்லுவோமே, நம்ம என்ன அவ்வளோ பைத்தியக்காரங்களா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் சொல்லியிருக்கிறேன். நான் ரைட்டாக சொல்கிறேன் சார். நீங்க ரைட்டா சொல்ல வேண்டாம், நான் கேள்வி நான் தானே சொல்லணும். எக்ஸைட்டிங்காகவும் பயமாகவும் இனிமேல் லைஃப் எப்படி போகுமோ பயத்தோட இனிமேல் படங்கள் வருமா, இனிமேல் நம்ம இதில் இருப்போமா, இல்லை அம்மா அப்பா மறுபடியும் பேசுவாங்களா இல்லையா? கல்யாணம் தாலி கட்டினது எல்லாரும் அங்கே தான் 3 பெரியவங்க மாப்பிள்ளை புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நானும் பண்ணிட்டு எந்திரிச்சு நின்னப்பறம் அவங்க காலில் நானும் விழுந்துட்டேன். இல்லையா? உங்களுக்கு எப்படி எனக்கு சிரிப்பு வந்துச்சு. கால்ல விழுந்தோடனே? ஆமா இல்லையா? அதே என்ன கால்ல விழுற? யார் என்ன சொன்னாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. கல்யாணம் பண்ணியாச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறோம். ஸோ டசன்ட் மைண்ட். ஒருவேளை தேவயானி அவங்களை நம்ம கல்யாணம் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? தேவயானி அவர்களை விட தேவயானி நம்மளை கல்யாணம் பண்ணலைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஒரு இயக்குனராக இன்னும் கொஞ்சம் 4-5 படங்கள் பண்ணிவிட்டு, அப்புறம் ஏதாவது ஒரு நம்ம சொந்த பொண்ணுங்க யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிவிட்டு 2-3 குழந்தைங்களோட ஆகிட்டு, அப்படி இப்போ மார்க்கெட் இல்லாத, ஒரு காசுக்கும் வழி இல்லாத ஒரு சின்ன டைரக்டராக ஆகிட்டு அப்படி தான். எல்லாருக்கும் அதுதான் நிலைமை. எனக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். தேவயானி அவர்களை திருமணம் செஞ்சனால லைம் லைட்டில் இருக்கிற ஒரு நேமோட எப்போவுமே இருக்கேன். வேலைகள் வேணும்னா பண்ணுவேன், பண்ண மாட்டேன், அது என் சௌகரியம். குழந்தைகள் இருக்கிறாங்க ஆஸ் யூஷுவல், நல்லா தான். என்னென்னா அந்த புகழ் அப்படியே இருக்குது எனக்கு. அவங்களோட பேரும் என்னோட பேரும் சேர்ந்து அப்படியே இருக்கிறதுனால புகழோடு இருக்கேன். உங்களுக்கு வந்து சார் எவ்வளோ பெரிய ஒரு லக்கி சாம்ஸோ, எவ்வளோ பெரிய ஒரு லைஃப் சேஞ்சர் நீங்கள் நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணா அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஸோ லைஃப் அதுக்கப்புறமா அவரை சுற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி அம்மா அப்பா கூட இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலாக இருந்தது. திடீர்னு கல்யாணம் அப்புறம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அந்த ஒரு ஒய்ஃபோட ஒரு புதிய ஒரு ஸ்டேஜ் வந்துட்டேன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இது வரைக்கும் இட்ஸ் பீன் வெரி நைஸ், ஹாப்பி, அண்ட் வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட் அண்ட் என்ஜாயிங் கோயிங் ஆன். இப்போ 22-23 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது எப்படி? நான் காதலை சொன்னா அவங்க ஏற்றுப்பாங்க. அவர் காதல் சொன்னா நான் ஏத்துக்கலையே. முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன். ஐயோ அதெல்லாம் சான்ஸே இல்லை. எந்த படம் அப்போ ஷூட்டிங் அப்போ மேம்? விண்ணுக்கும் மண்ணுக்கும். ஓகே. அந்த டைம்ல இட்ஸ் நாட் பாசிபிள். பட் அப்புறம் ஏன் முடியாது, முடியுமே அப்படின்னு சொன்னாரு. அவரு கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு, முடியாதுன்னு சொன்னாரு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் வந்து என்னோட படம். நான் வேலை பார்க்குறேன், டைரக்டராக இருக்கிறேன். ஆனந்தம்னு ஒரு படம் அவுடோரில் நடக்குது. அப்போ தான் காதல்ங்கிற ஒன்றே அங்கே இதாகுது. அப்போ தான் சொன்னேன் நான், அப்போ தான் சொல்லியிருப்பேன். சரியா? விண்ணுக்கும் மண்ணுக்கும்ங்கிறது என்னோடய ஹீரோயின் தேவயானி இருக்கிறாங்க அந்த படத்தில். நம்ம அதில் வந்து அவங்க ஹீரோயின், அவங்கள கரெக்டாக ஷூட்டிங் பண்ணணும், அப்படி தான் நம்மளோட தாட்ஸு. அதனால் அது ரைட் கிடையாது, ஆனந்தம் தான். அப்படியே மேம்? அந்த ஸ்டேஜ் எல்லா ஸ்டேஜ் ஓகே, எல்லாம் கிட்டத்தட்ட முன்னாடி நம்மளோட ஷூட்டிங்ல நம்ம வந்து காதல் கீதல் வச்சுக்கிட்டு தாட்ஸ் வச்சுட்டு போயிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. இருந்தாலும் அப்ப கதை எழுதும் போது அந்த ஒரு காதல்லாம் இல்லையா? அப்ப விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்போ இல்ல
அப்படி இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு ஒழுக்கமான நல்ல வேலை செய்கிற ஒரு பையன், சரிங்களா, நம்மளை யாரும் அப்படியெல்லாம் குறை சொல்லிட முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன ஒரு அந்த ஒரு யுக்தி எல்லாருமே கையாளுவாங்களே, உங்களோட யுக்தி என்ன சம்மதிக்க வைக்க? இல்லை, எல்லா பொண்ணுங்களும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் சம்மதிக்க வைக்கிறது ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வேணும் ஆனால் வேண்டாம். எப்போவுமே பெண்கள் இப்படி தான். அதனால் தேவயானியும் அப்படி தான். காதல் வந்து சார் பெண் விரும்பாமல் ஒன்று நடக்காது. அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறனால தான் நம்ம சொல்கிறோம். இல்லை நம்ம போய் சொல்லுவோமே என்ன, நம்ம என்ன அவ்வளோ பைத்தியக்காரங்களா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறனால தான் சொல்லியிருக்கிறேன், சரியா? அவங்க வேணான்னு சொல்லுவாங்க, அப்புறம் வேணும்னு சொல்லுவாங்க. இதுதான் இது பெண்களுடைய. மேம், ஆனால் இப்போ உங்களுக்கு முன்னாடியே வந்து நிறைய ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும், நிறைய ரிஜெக்ஷன். யார் சொல்லுவாங்க? இல்லையா? எப்படி சொல்லுவாங்க? என்ன சார் ஹீரோயின்னா சொல்லிருப்பாங்க. என்கிட்ட தானே question. அதான் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டா கூட வேற யாராவது அப்படி சொல்லும். அவங்க ஏதோ சொல்ல வராங்க சார். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஆனா சொல்லுங்க சார். அதாவது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். என்கிட்ட யாரும் காதல் அப்படி சொல்ல முடியாது ஈஸிலி வந்து. இவரு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப என்னோட ஒர்க்ல ரொம்ப சின்சியர், ரொம்ப வேலை வேலை வேலை. அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா எப்பவுமே என் பின்னாடி இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அண்ட் அம்மாவோட அந்த பிரின்சிபல்ஸும் இதுவும் எடுத்துட்டு நமக்கு ஒர்க்கு அண்ட் என்னோட ஃபேமிலி ஸ்ட்ரக்சரே அப்படிதான். ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் கைண்ட் ஆஃப் என்னோட அப்பா அம்மாவோட அப்ரிங்கிங் அப்படிதான். ஸோ ஐ வாஸ் ஸோ மச் இன் டு 365 days ஒர்க்காக தான் இருந்தது. அண்ட் டோட்டலி சினிமா அப்படிதான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் இது அந்த மாதிரி டைவர்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்லை. யாரும் எனக்கு இந்த மாதிரி டைவர்ட் பண்ணவும் முடியாது. ஸோ திஸ் இஸ் லைக் அவரை வந்து சூரியவம்சம்லேருந்து பார்த்துட்டு as an அசிஸ்டன்ட் டைரக்டரா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு டைரக்டரா பார்த்துட்டு, நான் ரைட்டா சொல்றேன் சார். நீங்க ரைட்டா சொல்ல வேண்டாம், நான் கேள்வி நான் தானே சொல்லணும். அவங்க ஸ்ட்ரைட்டாவே சொல்றாங்க சார். ஸோ அப்படிதான் அது ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரா, அதுக்கப்புறமா ஒரு நல்ல நண்பனா, ஒரு ஃப்ரெண்டா, நான் அவர் கூட படங்கள் பண்ணி அவரை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு என்னோட அம்மாவுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு நல்ல ஃப்ரெண்டு, அம்மா கிட்ட நிறைய பேசுவார். ஸோ அப்படிதான் எங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்து தவிர, அண்ட் ஈஸிலி உடனே நாங்கள் கல்யாணமும் பண்ணிட்டோம். ஸோ we were so busy, I was so busy at that time. யூஸ்வலா ஹீரோயின்ஸ் யோசிப்பாங்களா மேம், நம்ம நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கோம், பீக்ல இருக்கோம், இப்போ கல்யாணம் வேணுமா, அந்த ஒரு கேள்வி இருக்கும்ல? இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், பீக்கில் தான் இருந்தேன். அப்புறம் சரி பிடிச்சிருக்குது, அம்மா அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? we love someone, we try to convince, அதை கன்வின்ஸ் ஆகலை வீட்டில். சரி அதுக்கப்புறம் என்ன, பூஜா ரூமில் போய் சாமி கிட்ட இது மாதிரி ஒரு முடிவு நமக்கு வேணும், ஒரு லவ் பண்ணியிருக்கேன் ஒருத்தரை, அவருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ துணையாக இருக்கணும், கூடவே இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு வேற யாரும் இல்லை இப்போ சப்போர்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் சாமி தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த கடவுளோட சப்போர்ட்ல தான் எங்களோட கல்யாணம் நடந்திருக்குது. சூப்பர் சூப்பர் சார். உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு? காதலிச்ச ஒரு பொண்ணை கரம் பிடிக்கிற அந்த ஒரு தாலி கட்டுற ஒரு மொமெண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? இது வந்து ஒரு லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அது அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லைஃப்பை பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயந்தான். அது நீங்கள் கேட்குற சின்ன கேள்விக்குள்ளே இது அடங்காது. இது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. தேவயானிங்கிறது ஒரு பெரிய ஸ்டாரு, 4 லாங்குவேஜ்லேயும் 4 சூப்பர் ஸ்டாருங்களோட 100 டைம் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஸ்டாரு. அப்படி ஒரு பெரிய ஸ்டாரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும்னா அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? அவங்க ஒரு பக்கம் மெகா ஸ்டாரு, ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாரு, இன்னொரு பக்கம் இப்படி பல ஸ்டார்களோட ஹீரோயினாக கல்யாணம் பண்ணிட்டு படங்கள் பண்ணிட்டு படங்களும் இட்டு பெரிய நல்ல நல்ல நேமோடு இருக்கிற ஒரு பெரிய ஹீரோயினை அவ்வளோ பெரிய ஸ்டாரை கல்யாணம் பண்ணோம்னா பண்ணுறவன் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கணும், அவன் எவ்வளோ வேல்யூபிளான ஒரு ஆளாக இருந்தால் தான் முடியும். அதை கட்டி காப்பாற்றி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதும் ஒரு பெரிய சமாச்சாரம். இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய பேரை அப்படியே இன்னும் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே நேம் இன்னைக்கு வரைக்கும் அதே கில்ட் ட்ரிங்க்ஸோடு வச்சிட்டு இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சமார்த்தியம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாகவும்
ஒரு பராக்கிரமமாகவும் இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நம்ம. அதனால தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ பெரிய கல்யாணம் அது. அதனால சாதாரண கல்யாணம் அல்ல. இன்றளவும் கண்களை உறுத்தி கொண்டே இருக்கிற ஒரு கல்யாணம் தான் அது. சார் எப்பவுமே இப்போ உங்ககிட்ட நான் ஆச்சரியப்படுற விஷயங்கள்ல ஒண்ணு, நிறைய இடங்கள்ல நீங்க சொல்லிருக்கீங்க, நான் வந்து இப்பயும் அவங்கள வந்து நீங்க மேம்னு கூப்பிடுங்க, மேடம்னு கூப்பிடுங்க வெளியில அட்ரஸ் பண்ணும்போது. ஸோ அது வந்து எல்லா ஒரு மனைவிக்கும் இருக்கிற ஒரு விஷயம். நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதுதான் ஒண்ணு. ஸோ அந்த ஒரு பழக்கம் இப்பயே நீங்க மாத்திக்கிறீங்க அது? இல்லை, அது ஒரு ஒரு முறையான விஷயம் தான். இப்போ நம்ம மேடமாக இருக்கும் பொழுது தான் நம்ம அவங்கள பார்த்துருக்கேன், பழகியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். கல்யாணம் ஆனதுங்கிறதுக்காக அவங்கள வந்து நம்ம வேற மாற்றி பேச முடியாது. ஒருத்தரை எப்படி பார்க்குறோமோ அதை அவங்கள அப்படியே எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு ஜென்டில் ரிலேஷன்ஷிப்புக்கான அழகு. ஓகே ஓகே. ஒரு பழகிட்டதுக்காக மறுபடியும் நம்மளுடைய ஆஹ், அவங்களுடைய கௌரவத்தையோ அவங்களுடைய பெருமையோ நம்ம குறைவாக எடை போட்டு குறைச்சி இது பண்ணக்கூடாது. ஒருத்தர் எப்படி பார்த்தோமோ அப்படியே பார்க்கணும். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். காதல் கோட்டைங்கிற படத்தை நான் வந்து ப்ரொஜெக்ஷன் தான் பார்த்தேன். விக்ரமன் சார் அழைச்சாங்க, நான் அசிஸ்டண்ட் ஆனதுனால என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு படம் முடிஞ்சு வரும்பொழுது கேட்பாங்க எப்படி இருந்ததுன்னு. என்கிட்ட உதவி இயக்குனர்கள் கேட்பாங்க, அவர்கிட்ட இயக்குனர்கள் கேட்பாங்க. இயக்குனர் வந்து ஒரு அசிஸ்டண்ட் டேரக்டர்கிட்ட கேட்க மாட்டாங்க. அது ஒரு அவ்வளோ பெரிய அசிஸ்டண்ட் டேரக்டரும். நான் சொன்னேன், உலக சினிமாவில் இது ஒரு படம், தமிழில் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்காக நம்ம பெருமைப்படணும். இது வரைக்கும் வந்த தமிழ் சினிமாவில் இதுதான் நம்பர் 1 படம் அப்படின்னு சொன்னேன். அதை இந்த லாஸ்ட்டு 2 மாதம் முன்னாடி அப்போதைய அசோசியேட் டைரக்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சொன்ன 2 பேர், ஒன்று விக்ரமன் சார், இன்னொன்று ராஜகுமாரன். ராஜகுமாரன் சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அந்த படத்தை அப்படி பார்த்துட்டேன், அதை மறுபடியும் நான் இன்னொரு முறை பார்க்கவே விரும்பலை. ஒருவேளை மறுபடியும் பார்த்து எனக்கு என்னுடைய வார்த்தைகள்லேயே ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. சுலோவாக இருக்குது, எல்லாருக்கும் சுலோவாக இருக்குது படம், லேகியாக இருக்குது, இவ்வளோ சுலோ படம் ஓடுமா, இப்படியெல்லாம் இருந்தது கான்ட்ரவர்ஷியல். அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் நான் தியேட்டர்லையோ வேறு எங்கேயும் மறுபடியும் அந்த படத்தை நான் பார்க்கல. நான் எப்படி பார்த்தனோ அதை அப்படியே வைக்க விரும்புகிறேன், ஃப்ரேம். இதுதான் சொல்றேன். இப்போ உங்க 2 பேர் லைஃப்லயும் ஒரு டக்குன்னு ஒரு வரன் கிடைக்குது. இஃப் யூ கேன் ஸ்விட்ச், ஒரு நாள் நீங்க தேவயானியாவும் நீங்க ஒரு ராஜகுமாரனாவும் மாறினா என்ன ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க? இல்லை என்ன ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணுவீங்க? டைரக்ஷன். ஓகே. நீங்க? தேவயானி என்ன பண்ணாங்களோ அதை கெடுத்துடாமல் அப்படியே அழகாக வைக்கிற மாதிரி பண்ணிவிடுவேன். ஏன்னா நாளைக்கு மறுபடியும் வந்து நான் இல்லாத நேரம் இப்படி உடைச்சு நாசம் பண்ணுறீங்களேன்னு எதுவும் சொல்லக்கூடாது. ஒரு தேவயானி என்ன பண்ணுவாங்களோ அதை பர்ஃபெக்டாக அப்படியே பண்ணி அடுத்த நாள் அவங்க வரும்பொழுது அது கரெக்டாக அப்படியே இருக்கிற மாதிரி பண்ணுவோம். இதுதான் நான் செய்யறேன். ரைட். இப்போ உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு டைம் மிஷின் கொடுத்து உங்க வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணத்தை திரும்ப போய் நீங்க விசிட் பண்ணலாம்னா எந்த ஒரு காலகட்டத்துக்கு போவீங்க? 2001. என்ன 2001ல் இருக்கு? எங்க கல்யாணம் ஆன வருஷம். என்ன இப்படி கேக்குறீங்க? ஏங்க வருஷம் அந்த கல்யாண நாள் வந்துட்டு தான் இல்ல, இருக்கு. அந்த வருஷத்துல அந்த கல்யாணம் நடந்த அந்த த்ரில், அதுக்கே புதிய வருஷம். அது ஒரு எக்ஸைட்டிங்காவும் பயமாவும், இனிமே லைஃப் எப்படி போகுமோ பயத்தோட, பல எக்ஸைட்மெண்ட்டோட, பல அதிர்ச்சிகளோட நாங்க ஆரம்பிச்சோம். ஸோ அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, யாரோட ஒரு சப்போர்ட்டே இல்லாத ஒரு லைஃபு. இனிமே நம்ம என்ன பண்ண போறோமோ, இந்த சினிமா எங்கள இனிமே படங்கள் வருமா, இனிமே நம்ம இதில் இருப்போமா, இல்லை அம்மா அப்பா மறுபடியும் பேசுவாங்களா இல்லையா, ஸோ பல யூனோ at the same time so much of happiness, so much of love, all that, but security and insecurity at that same time. So அந்த ஒரு ஃபேஸ் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேஸா இருந்தது. திரும்ப அதுக்கு போறணும் ஆசை, அது ஒரு பரபரப்பா அத மறுபடியும் பார்க்கணும்னு ஆசை. ஓகே. இப்போ இந்த வாட்டி ஸ்டடி ஹேண்டில் பண்ணிடுவீங்க அந்த? இப்போ இருந்தா ரொம்ப ஸ்டடியா இருப்பேன். சூப்பர் மேம். ஓகே. ஸோ உங்க 2 பேரோட அந்த லவ் லாங்குவேஜ்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாங்களா, இப்போ இது இந்த 22 வருஷம் வாழ்க்கையில நான் இப்படி கண்ணை பார்த்துனே தெரிஞ்சிருவீங்க இது ஓகே சொல்றாங்களா இல்லையா என்ன விஷயம்னு. ஸோ அந்த ஒரு லவ் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லுவீங்க நீங்க 2 பேரும்? அது லவ் பண்ற யாரையாவது பார்த்து சொல்லுங்க சார், இல்ல லவ் பண்ணிருக்கிற யாரையாவது பார்த்து சொல்லுங்க. நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? அதனால சார் நாங்க என்னவோ சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு கடைக்கு போறாங்க, ஒரு புடவை எடுத்து நீங்க காட்டுறீங்க மேம் கிட்ட, இது சூப்பரா இருக்குன்னு. அவங்க பேசாமையே எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க? நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு? இல்லை சார், இந்த மாதிரி சில்லித்தனமான சிம்பிளான விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்கணும், என்ன பிடிச்சிருக்குதுங்கிறது நமக்கு தெரியும்.
அது நியாயமானதாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை செஞ்சுருவோம். நமக்கு பிடிக்காத எதையும் அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு பிடிக்காதனாலே அவங்க செய்ய மாட்டாங்க. இதுதான் ரைட்டான விஷயம். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். எனக்கு பிடிக்கிறது எல்லாமே அவர் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாரு. மோஸ்ட்லி ஒரு எனக்கு இதுதான் பிடிக்கும்னா அவருக்கும் பிடிக்கும். சில நேரம் அவருக்கும் என்ன பிடிக்குமோ ஒரு வேளை எனக்கு பிடிக்காம போயிருக்கலாம். பட் மோஸ்ட்லி எனக்கு எது என்னன்னா பிடிச்சாலும் ஒரு அது அவருக்கும் பிடிக்கும். ஒரு கணவன் மனைவியா இருக்கிற பட்சத்தில் கணவனுக்கு பிடிக்காத விஷயங்கள் வேண்டாம். அவங்க அதை அவாய்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஒய்ஃபுக்கு. அதே மாதிரி தான் மனைவிக்கு எது பிடிக்காதோ அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு. இது நம்ம மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃபேமிலி ஃப்ரேம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறோம். அதாவது 2 கேரக்டருமே என்டையர்லி ஜென்யூனாக, என்டையர்லி ரியலிஸ்டிக்கோட, என்டையர்லி நேர்மையான ஒரு டைப்பாக இருக்கிறதுனால நானும் ரைட்டான வழியில் தான் இருப்பேன். ரைட்டான விஷயங்கள் தான் எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கும் அப்படி தான். தெரியாமல் இது பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இது கண்டிப்பாக 22 வருஷம்னா நிறைய வந்து எப்படி காதல் இருக்கும், சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும், சின்ன சின்ன ஊழல்கள் இருக்கும். யார்கிட்ட இருந்து அந்த முதல் சாரி வரும்? சாரி வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்றீங்களா? நான் சொல்ல மாட்டேன். நான் கல்யாணத்து அன்னைக்கே சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணின உடனே பொண்ணு வந்து மாப்பிள்ளை காலில் உழவணும் இல்லையா, விழுந்து கும்பிடணும் இல்லையா, அந்த மாதிரி கல்யாணம் தாலி கட்டினது எல்லாரும் அங்கே தான் 3 பெரியவங்க புருஷன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நானும் பண்ணிட்டு எந்திரிச்சு நின்னப்பறம் அவங்க காலில் நானும் விழுந்துட்டேன். ஓ, அப்படியா? எவ்வளோ பெரிய ஹீரோயின் கல்யாணம் பண்ண வந்திருக்குது, நம்ம வந்து கல்யாணம் வேற பண்ணிட்டோம், அதனால் நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு விழுந்துட்டேன். உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு? இது உண்மையே பண்ணாங்களா? ஏன் நீங்க எட்டி பாக்குறீங்க? என்னோட அசிஸ்டன்ஸுங்க வேற அங்கே இருந்தாங்க. அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. நம்மளும் நாளைக்கு இதுதான் பண்ணணுமா, இந்த வாத்தியார் சரியில்லையா? உங்களுக்கு எப்படி எனக்கு இருந்துச்சு? சிரிப்பு வந்துச்சு. காலில் விழுந்த உடனே? ஆமா இல்லையா, அதே என்ன காலில் விழுந்த? இப்போ நீ வருவாய் என்ன பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து தேவயானி வீட்டுக்கு வருவார். ஐஎம் மணி சுப்பிரமணின்ட்டு உள்ளே வருவார். வடிவுகரிசி வந்தோடனே, அங்கிள் பொண்ணு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐயோ அது என் பொண்டாட்டியான்னு ஒருத்தர் போய் அவளை வர சொல்லன்றுவார். அப்புறம் காஃபி எடுத்துகிட்டு வருவாங்க, சர்க்கரை இல்லைம்பார். போட்டனே அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்த்துட்டு, இனிப்பாக இருக்குதே கொடுங்கன்னு பார்த்தா, ஆமாம் இனிப்பாக தான் இருக்குது அப்படிம்பார். ஆக மாப்பிள்ளை அவர் சொல்லுவார் கடைசியா, எல்லா வீட்லேயும் போய் பொண்ணை பார்த்துட்டு பொண்ணுக்கு பாட தெரியுமா, பொண்ணுக்கு ஆட தெரியுமா, பொண்ணு நல்லா நடக்குதான்னு செக் பண்ணுவாங்க. மாப்பிள்ளைக்கு நல்லா பேசுகிறாரா நடக்கிறாரான்னு செக் பண்ணுறதில்ல. அதனால் என்னை செக் பண்ணி காமிச்சிட்டு போக வந்தேன், என்னை பிடிச்சிருந்தா வீட்டில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இதுதான் நீ வருவா என்னோட அஜித் சாரோட சீன். கரெக்டு தானே? பொண்ணை தானே எல்லாரும் செக் பண்ணுறோம், மாப்பிள்ளையை செக் பண்ணுறது இல்லையே. பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிட்டு தான் காலில் உள்ள சொல்கிறான். மாப்பிள்ளைய ஒரு வாட்டி அவங்க காலில் உழணும்னு யாரும் சொல்கிறது அது தப்பு இல்லை. எப்பொழுதுமே ரைட்ஸ் ஈக்குவலானது. அதில் நம்ம பின்வாங்கணும்னா விளைவு ரொம்ப மோசம். ஓகே ஓகே சார். எப்பயுமே வந்து சில பேர் இப்போ கல்யாணம் ஆன உடனே எல்லாம் அந்த டைம்ல கேட்டிருப்பாங்கல்ல, என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நீங்க எப்பாச்சும் அந்த ஒரு இன்ஃபீரியரா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? மேம் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா? அவங்க சப்போர்ட் எப்பயுமே இருந்திருக்கும். ஆனா எப்பயுமே உங்களுக்கு அந்த ஒரு தாழ்வு, ஐயோ என்னடா இது நிறைய பேர் கிண்டல் பண்றாங்களே, என்ன இவருக்கு இவங்க மனைவி, அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் சில வந்திருக்கும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. ஸோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார்? சூப்பரான விஷயம் ஆக்சுவலா. யார் என்ன சொன்னாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. கல்யாணம் பண்ணியாச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறோம். ஸோ டசன்ட் மைண்ட். வியூஸ் எல்லாருக்கும் வியூஸ் தனியே இருக்கும். எல்லாரும் வாய் ஒன்று சும்மா இருக்காது. ஸோ எவ்ரிபடி ஹேவ் காட் தேர் ஓன் வியூஸ். பேசுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும், பாசிட்டிவாக லீட் பண்ணணும். அண்ட் நெகட்டிவாக இருக்கிறவங்கள வந்து ஒரு ஒரு பாடமாக நாம லைஃப்பை லீட் பண்ணி அவங்கள காமிக்கணும். See, we are here, happy and still going. So we are not there to, யாருக்கும் குறை சொல்லிட்டு பிரயோஜனம் கிடையாது. Decision is ours. So நாம தான் லைஃப்பை லீட் பண்ணி ஹாப்பியாக லீட் பண்ணுறது நம்ம கையில். கரெக்ட். அது இல்லாதவங்களோட பிரச்சனை. ஏழை எளியவர்கள் இல்லாதவர்கள். இப்போ என்னோட பேரண்ட்ஸ் கூட ஃபார் இன்ஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணல அந்த நேரத்தில். வாழ்ந்து காமிக்கணும். அதுக்கப்புறமா நாம வந்து நல்லா இருக்கணும், நம்ம நல்லபடியா இருக்கணும். ஒரு நாள் வரும், அவங்க வருவாங்க, கண்டிப்பா பேசுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நேரம் வரும்னு ஒரு நம்பிக்கையோட நாங்க எங்களோட லைஃபை ஆரம்பிச்சோம். And then there was a time when they came back. Yeah, Amma was very proud, Appa was very happy. So okay, whatever she did. But then
நவ் ஷீ இஸ் ஹாப்பி, ஸோ லெட் அஸ் பிளெஸ். இல்லையா, அம்மா அப்பாவும் ஹாப்பி ஆகிற அளவுக்கு நம்ம அவங்கள வச்சிருந்திருக்கோம், அவங்கள பாதுகாப்பா பத்திரமா வச்சிருக்கோம், இன்றளவும் வச்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ எவ்வளோ, அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் ரொம்ப பெரிய ஆள், அதனால வெளியில் இருக்கிறவங்க தெரியாம கமெண்ட்ஸ் பண்ணலாம். லவ் பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு எடுத்துட்டு போறோமோ அதுக்கப்புறமா ரொம்ப லைஃபை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகா எடுத்துட்டு போறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த ரோஜா பூவை கொடுத்து மேம் கிட்ட ஒரு சாரி, ஒரு நன்றி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சாரி சொல்ல மாட்டேன், பரவாயில்ல, எதுக்காச்சும் ஒண்ணு ஒரு சின்ன ரெண்டையும் கொடுத்துட்டு சாரி ஒண்ணு கொடுத்து ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் எதுக்கு சொல்லுவீங்க? அவதான் கொடுக்கணுமா? நீங்க கூட திரும்ப கொடுத்தத வேணா நீங்க திரும்ப கொடுத்து ஓகே கொடுத்துடலாமா? நன்றி சொல்றேன். சரியா, நன்றி இந்த இன்டர்வியூக்கு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு. சரியா, அதுதான் நன்றி, அதுக்கு தான் ஒரு மன்னிப்பு. சாரி, ஒரே நாள்ல 2 இன்டர்வியூ எடுத்ததுக்கு சாரி. ஆனா மேம் இப்ப அதை எவ்வளவு அழகா சொல்ல போறேன் மேம், நீங்க சொல்லுங்க, உங்க சைடுல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நன்றியும் பாருங்க எவ்வளவு அழகா சொல்ல போறாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு மேம் மேல. நன்றி, thank you எதுக்கம்மா for everything in these 22 years and more to go. இன்னும் நிறைய வருஷங்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஒரே பூதம். அண்ட் சாரி, ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், சண்டை போட்டிருப்பேன் இந்த 22 வருஷத்துல, உங்களுக்கு பிடிக்காம இருக்கும், அதுக்கு சாரி. ஒரே ஒரு திருநூண்ட பூ கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் திருநூண்டு பூன்னு சொல்லக்கூடாது, இதுல நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட்டல்ஸ் இருக்கு. ஆமா, சின்ன பூ ஆனா பெரிய மனசு உள்ள. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே மொத்த அணியினரே கை தட்டி வந்து உங்களுக்கு சூப்பரா பாத்தீங்களா, அவங்க கரெக்டான ஒரு பதில் சொல்லிருக்காங்க. பியூட்டிஃபுல், பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் கலாட்டா வியூவர்ஸ் மற்றும் நமது திரைப்பட ரசிகர்கள், நம் உறவினர்கள், தமிழகம் மற்றும் வெளிநாடுகளில் இருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அன்புடன் தேவயானி ராஜகுமாரன். பொங்கல் விஷஸ் 2024. ஹாப்பி பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். நம்பிக்கை, நாணயம், நேர்மை 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.